கும்பராசி ரொம்ப அற்புதமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி. கும்பராசிக்காரர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க ரொம்ப பொறுமையாக செய்யக்கூடிய வேலையை செய்வாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக செய்வாங்க. யார்ட்டையுமே தேவையில்லாமல் தலை குனிய மாட்டாங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு அதிகம்னே சொல்லலாம். நண்பர்களுக்கு அப்படின்னா உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க. மனிதாபிமானம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அதில் ரொம்ப சிறப்பாக முதல்ல உதவக்கூடிய ஆள் அப்படின்னு பார்த்தோமா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களாக தான் இருக்க முடியும். தங்களுடைய இலக்கை அடையும் வரைக்குமே விடாமல் போராடி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். எல்லாரையுமே நம்பக்கூடிய ஒரு குணம் இருந்தால் கூட ஒரு முறை ஏமாந்தா மீண்டும் அவங்கள நம்பாத ஒரு குணம் படைத்த ராசியாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் பல பேருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு தனித்துவமானது இருக்கும். நீங்கள் நினைப்பது வேறு, செய்வது வேறு அல்ல. அதாவது மற்றவங்க நினைக்காததை கூட யோசித்து செயல்படக்கூடிய ஒரு ராசியாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. மேலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாட்கள் எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு, வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள் என்ன, அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுடைய குடும்பம், தொழில், உத்தியோகம், உங்களோட வாழ்க்கையில் பொருளாதாரம், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும், உங்களுக்கு யாரால பிரச்சனைகள்லாம் வரும், எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கும், எந்த மாதிரியான சவால்கள் இருக்கும், எந்த வயதில் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், எந்த வயதில் உங்களுக்கு யோகங்கள் வரும், இது எல்லாம் குறித்து நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் உங்களுக்கு அமைச்சிருக்கும். மேலுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வரலாம். அதே நேரத்தில் உறவினர்களோட ஆதரவுமே கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுகள் இந்த காலகட்டத்தில் தொடங்க ஆரம்பிக்கும். மேலுமே ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே தூக்கத்தை சரியாக கவனிச்சுக்கோங்க. நீர்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா, உடற்பயிற்சி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது உங்களோட வாழ்க்கை, உங்களுடைய உடல் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மேலுமே இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, வேலையில் இருந்து வந்த தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய திறமையை மேல் அதிகாரிகள் கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அந்த பொறுப்பை சரியான முறையில் சரியான உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். சில பேர்த்துக்கு பதவி உயர்வு தொடர்பான நல்ல தகவல்கள்லாம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த மந்த நிலைகள் குறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாக ஆரம்பிக்கும். அவசர முதலீடுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம், தவிர்க்கிறது தான் ரொம்பவே நல்லது. பணவரவு பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு ஏற்பட இருக்குது. செலவுகள் இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவு உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். கடன் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே உங்களை யாருமே நம்பவில்லை அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாம் கண்டு கொள்ளாதீங்க. நீங்கள் உங்களை நம்புங்க. இன்று இருக்கக்கூடிய கஷ்டம் நாளைய வெற்றிக்கான பயிற்சி அப்படின்னு நினச்சிக்கோங்க. தாமதம் அப்படிங்கிறது தோல்வி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நேரம் வரும்போது யாராலையுமே உங்களுடைய வெற்றி அப்படிங்கிற ஒரு இதை தடுக்கவே முடியாது. விழுந்த இடத்தை பார்க்காதீங்க, எழுந்த இடத்தை பாருங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உழைப்பை எப்போவுமே இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட அந்த பிஸ்னஸ் நல்லா ஒரு அமௌண்ட் வரல அப்படின்னா உடனே அதை நிறுத்திடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு உழைங்க. உங்களோட கனவு உங்களை தேடி வராது, நீங்கள் தான் அதை தேடி போக வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பொறுமை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். மேலுமே தோல்வி அப்படிங்கிறது ஒரு பாடம் மட்டும்தான். உங்களோட வாழ்க்கையில் சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்து முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. உங்களோட
உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மேலுமே கும்பராசிக்கார அன்பர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்பராசிக்கார குடும்ப வாழ்க்கை பொதுவாக அன்பும் பொறுமையும் நிறைந்ததாக இருக்குமா. வெளியில் கடினமாக இருப்பது போல தோன்றுனா கூட உள்ளுக்குள்ள குடும்பத்தின் மீது அதிக ஒரு பாசம் வைத்திருப்பாங்களாம். குழந்தைகள் பெற்றோர்களோட முன்னோற்றத்திற்காக அதிகமே உழைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே அறிவாற்றலால் முன்னேறக்கூடிய ஒரு ராசி. தொழில்நுட்பம், நிர்வாகம், கல்வி, ஆராய்ச்சி, சமூக சேவை போன்ற துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. தாமதமாக வெற்றி கிடைச்சாலும் இவங்களுக்கு நிலையான வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குமா. கும்பராசிக்காரர் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா முதல்ல குலதெய்வ வழிபாடுதாங்க. அடுத்ததாக சனிக்கிழமையில் உங்களுக்கு சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க தொடர்ந்து. அடுத்ததாக காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப முக்கியமாக காகத்திற்கு நீங்கள் தினமுமே கூட சாதம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. இதனால் உங்களுடைய குடும்பத்தில் தடை, தாமதம், பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள் எல்லாமே விலகும். மேலுமே முன்னோர்களோட உங்களுக்கு ஆசையுமே கிடைக்கும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க, ரொம்பவே நல்லது. மேலுமே ஓம் நமோ நாராயண மந்திரத்தை ஒரு 108 முறை ஜபிக்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைப்பதை விட பெரிய ஒரு சக்தி உங்களுடைய ராசிக்கு இருக்குது. மேலுமே உங்களுக்குள்ளே இருக்குது. அடுத்து வரக்கூடிய 10 நாட்களில் சில நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய அறிகுறிகள் தென்படும். பொறுமை, நம்பிக்கை, தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சி உங்களை உயரத்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறத நம்புங்க. உங்கள் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்காகவே காத்திருக்கிறது. அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண ராசி இல்லைங்க. அதாவது மற்றவங்க செல்லக்கூடிய பாதையில் செல்லாமல் தனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் பல தடைகள் வந்தால் கூட அந்த தடைகளையே படிகட்டாக மாற்றக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்குது. இந்த கும்பராசிக்காரர் வாழ்க்கையில் எந்த வயதில் சவால்கள் வரும், எந்த வயதில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், யாரால் பிரச்சனைகள்லாம் வரும், எப்படி உங்களுக்கு வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கும்பராசிக்காரோட வாழ்க்கை ரகசியம் அப்படிங்கிறது, கும்பராசிக்காரர் சின்ன வயதிலிருந்தே மற்றவங்களோட வித்தியாசமாக சிந்திப்பாங்க. பல பேருமே உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதாவது உங்களுடைய எண்ணங்களையும் சரி, ஒரு கனவுகளையும் சரி, சில பேர் பார்த்திங்கன்னா கேலி செய்வாங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல அதே மக்கள் உங்களை வெற்றியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் இதுதான். மேலுமே எந்த வயதில் உங்களுக்கு சவால்கள் அதிகமாக வரும் அப்படின்னா, ஒரு 18 to 24 வயது இந்த காலகட்டத்தில் கல்வி, வேலை, வாழ்க்கை குறித்து பல குழப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படலாம். நண்பர்களை நம்பி ஏமாற்றம் நீங்கள் அதிகமாக அடையலாம். மனதில் தனிமை உணர்வானது உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களை வலிமையான மனிதராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்ற இலக்கங்கள் எந்த வயதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 25 to 32 வயது இந்த ஏஜில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா. ஒரு வேளை பிடிக்காமல் போகலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் இருக்கலாம். உறவினர்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கலாம். அடுத்ததாக பார்த்தோமா, உங்களுக்கு ஒரு 33 வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பம், சொத்து, தொழில் என பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவே உங்களுக்கு பொறுமை முக்கியம். அதே நேரத்தில் இது வரைக்குமே செய்த உழைப்போட பலன் கிடைக்க தொடங்கக்கூடிய வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40 வயதுக்கு மேலே தான் அதனோட பலன் கிடைக்கும். சமூகத்திலையுமே ஒரு மதிப்பு, மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும். பொருளாதார நிலையுமே மேம்படும் வயதில் அமைஞ்சிருக்கு. எந்த வயதில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா, ஒரு 29 to 35 வயது இந்த ஏஜில் தான் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வருமானத்தோடும் வழிகள் உங்களுக்கு உருவாகும். வாழ்க்கையோட ஒரு பொன்னான காலம் அப்படின்னா ஒரு 40 வயதுக்கு மேலே தான் சொத்து சேர்க்கை, வாகன யோகம், தொழிலில் வளர்ச்சி போன்ற நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மேலுமே நிலையான வெற்றி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. முன்பு சந்தித்த கஷ்டங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அதிகரிக்கும். மேலுமே உங்களுக்கு யாரால் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னா, பொறாமை கொண்டவங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து சில பேர் பொறாமப்படலாம். நேரடியாக எதிர்க்க முடியாதனால மறைமுகமாக தடைகள் உருவாக்க முயற்சி செய்யலாம். ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. அதே நேரத்தில் போலி நண்பர்கள் எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு குணம் இந்த கும்பராசி அன்பர்கள். ஸோ அதன் காரணமாக சில பேர் பார்த்திங்களா உங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யலாம். நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் ரொம்பவும் நல்லது, அதாவது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம்.
அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள், அதாவது உங்களோட முடிவுகளை புரிந்து கொள்ளாத உறவினர்கள் உங்களை விமர்சிக்கலாம். சில நேரங்களில் அவங்களுடைய வார்த்தைகள் மன வருத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்திடும். மேலுமே உங்களோட அவசரம், குடும்ப ராசினர் மிகப்பெரிய எதிரி. பல நேரங்களில் அவங்களே அவசர முடிவுகளை எடுத்தால் இழப்புகள் ஏற்படலாம். அதனால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. கும்பராசிக்காரர் குடும்பத்தை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி. அன்பை வெளிப்படுத்துவதில் சற்று குறைவாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே அதிக பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்குது. குடும்பத்திற்காக பல தியாகங்களும் செய்யக்கூடிய ராசியாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. மேலுமே வயது அதிகரிக்கும் போது குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களை குறைத்து மதிப்பிட்டவங்களே நாளை உங்களை பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய கஷ்டம் நாளைய வெற்றியோட ஒரு விதை அப்படின்னு நினச்சிக்கோங்க. பொறுமை உங்களோட மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். தடைகள் வந்தால் கூட அதை பயப்படாதீங்க. உங்களுடைய நேரம் நிச்சயம் வரும். தோல்வி அப்படிங்கிறது முடிவில்லை. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்களா ஒரு புதிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதெல்லாம் சரியாக பயன்படுத்துங்க. உங்களோட உழைப்பு என்றைக்குமே வீணாகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் பல சோதனைகள் நிறைந்ததாக தோன்றுனா கூட காலம் போக போக வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பல பேருமே உங்களை பயணத்தை புரிந்து கொள்ளாமல் விமர்சனம் செய்வாங்க. ஆனால் நீங்கள் பொறுமையோட நம்பிக்கையோடு முன்னேறினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் நிலையான ஒரு வெற்றிகளையும் காணக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுடைய ராசிப்படி அதிகமாகவே இருக்குது. மேலுமே பலம் உங்களுடைய சிந்தனை, உங்களோட வெற்றி, மேலும் உங்களுடைய விடாமுயற்சி. தொடர்ந்து முன்னேறுங்க. நல்ல காலம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.